பிரேசிலில் இருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 26 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தெர்மாக்கோல் பந்துகளில் ஒளித்து பக்காவாக பிளான் போட்டு பார்சலில் அனுப்பி வைத்த கும்பல் போலீசில் சிக்குமா? பயன்பட பானையில் விமானம் மூலம் பிரேசிலில் இருந்து டெல்லிக்கு கொக்கைன் கடத்தப்பட்டுள்ளது. 26 கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்கை கரைத்து உருட்டி கச்சிதமாக பேக் செய்து கடத்தியவர்களின் பின்னணி என்ன? வெளிநாடுகளில் இருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு கொடிய போதைத்தன்மை கொண்ட கொக்கைன் பொருட்கள் கடத்த இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு அலர்ட் கொடுத்து டெல்லி விமான நிலையத்திற்கு வரும் விமானங்கள் மற்றும் வெளிநாட்டிற்கு செல்லும் விமானங்கள் என அனைத்தும் பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்போது பிரேசிலின் சாவ் பாவ்லோவில் இருந்து டெல்லி வந்த விமானத்தில் பயணிகளையும் அவர்களின் உடைமைகளும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அதே சமயம் குரியர் மூலம் கண்டெய்னரில் அனுப்பி வைக்கப்பட்ட பார்சல் பெட்டிகளையும் திறந்து சோதனை மேற்கொண்டனர். அப்போதுதான் அந்த கொடிய போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. தனியார் குரியர் நிறுவனத்திற்கு வந்த 2 பெட்டிகளை பிரித்து பார்த்ததில் டேபிள் சென்டர் எனும் அலங்கார பொருட்கள் எடுத்து வரப்பட்டது. ஆனால் அலங்கார பொருட்களை சுற்றி போடப்பட்ட பலத்த பேக்கிங் அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை வரவழைத்தது. சிறிய அளவிலான அலங்கார பொருட்களை ஒரே அட்டைப்பெட்டியில் வைத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் தனித்தனியாக 2 அட்டைப்பெட்டிகளில் பேக் செய்து அனுப்பியுள்ளனர். அதிலும் ஆயிரக்கணக்கான தெர்மாக்கோல் பந்துகளை அலங்கார பொருட்களை சுற்றி தூவியிருந்தனர். அலங்கார பொருட்களை அக்குவேறு ஆணிவேராக அலசியதில் ஒன்றும் சிக்கவில்லை. தேவையில்லாமல் இடையூறு ஏற்படுத்திய தெர்மாக்கோலை கையில் எடுத்து பார்த்தபோது பஞ்சு பந்து போல வெயிட் கொடுத்ததும் அதிகாரிகள் உஷாராகினர். சந்தேகமடைந்த அதிகாரிகள் பார்வை தெர்மாக்கோல் பந்து மீது திரும்ப ஒவ்வொன்றாக வெட்டி எடுத்து பார்த்தனர். தோராயமாக 972 பந்துகளில் வெள்ளை நிற பொடி பதப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது. வெள்ளை நிற பொடியை சோதனைக்கு உட்படுத்தியதில் அது கொக்கைன் என தெரிய வந்தது. 1922 கிராம் கொக்கைன் பொருட்கள் தெர்மாக்கோலில் பந்துகளாக வைத்து கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மதிப்பு கிட்டத்தட்ட 26.5 கோடி ரூபாய் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொக்கைன் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பார்சலை அனுப்பியது யார், அதை வாங்க வந்தவர்கள் யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடுகளில் இருந்து கொக்கைன் பொருட்கள் கடத்தி வரப்பட்டு டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பப்களில் சட்டவிரோதமாக விற்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. விசாரணையின் முடிவில் கொக்கைன் கடத்தலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உள்ளூர் குருவிகள் குறித்த தகவல்கள் வெளிவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.